அலங்கரிக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா பேசிட்டே வர்றாங்க இல்லைங்களா? இன்னைக்கு உண்மையிலேயே சுவாரஸ்யமா நிறைய கண்டென்ட், பணவரவு, யோகம், 8ஆம் இடம், ரகசியம், இந்த மாதிரியான நிறைய கண்டென்ட்டுகள் நம்ம பார்த்தோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வாஸ்துவை பத்தி பார்க்கலாம். வாஸ்துவை பத்தி பேச அண்ணன் ராமசாமி அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலாஸ் அறக்கட்டளை அவர்களுக்கும் கரூர் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இப்போ இந்த வாரத்தில் நான் பார்த்த அந்த வீட்டை பற்றி ஒரு 2 வீட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படின்னு நீங்கள் ஒரு ஆய்வில் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடு. அந்த வீடு 40க்கு 60 வடக்கு பார்த்த வீட்டில் தென்மேற்குள் அது ஒரு வாஸ்துக்கார விஷயத்தை கட்டியிருக்காங்க. அந்த தென்மேற்குல 10க்கு 40 ஒரு தனிய ஒரு செப்பரேட்டா ஒரு நிதுமு. அதுக்கு அடுத்தது 40க்கு 40 செப்பரேட்டா 2ஆ பிரிச்சு. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெற்கோரத்தில் 10 அடிக்கு இருக்கிறத ஒரு தர்மாக்கோல் வச்சு ஒரு சின்ன கேப் மழை தண்ணி மட்டும் லேசா உள்ள சாரல் அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி அதுக்கு அடுத்தது ஒரு கீழே 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் கீழ் ஃப்ளோரில் என்ன தரைத்தளத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தென்மேற்குல 10க்கு 40 தெற்கோரத்திலிருந்து கிச்சனாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அதில் தென்கிழக்கில் கிச்சனும் தென்மேற்குல ஒரு டைனிங் ஹாலு கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்த 10 அடி தாண்டதுக்கு அடுத்தது ஒரு குபேர மூலையில் ஒரு பெட்ரூம்பு, அடுத்தது வாயு மூலையில் ஒரு பெட்ரூம்பும் கொடுத்துட்டு வடகிழக்கு பகுதியில் ஹாலாக கொடுத்துருக்காங்க. அதே மேல் ஃப்ளோர் போனோம்னா சென்டர் பகுதியில் அந்த 10 அடி தாண்டி ஒரு படிக்கட்டு, உள் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. வெளிப்படிக்கட்டு கிடையாதுங்க. அந்த உள் படிக்கட்டு வழியாக மேல் ஃப்ளோர் போனோம்னா அதே மாதிரி மேலே 10 அடி கேப்பு தென்மேற்கு ஃபுல்லாக விட்டுட்டு வடக்கு பகுதியில் கீழே என்னவோ அதே சேம் மேல் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஹாலுக்கு பதிலாக ஒரு பெட்ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த 10 அடியில் தென்மேற்கு ஃபுல்லாக மேலே ஒரு வாட்டர் டேங்க் அடிக்கும் தலைக்குமே கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம், எதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் 2 குழந்தையும் 2 குழந்தையுமே மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த அந்த குழந்தை காலேஜுக்கு, ஒரு பெரிய குழந்தை காலேஜுக்கு போகுது. இப்போ திடீர்னு எனக்கு இருக்கிறக்கே பயமாக இருக்குது, அம்மா கூடுறங்க அப்பா கூடுறங்க அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா அந்த குழந்தை படுத்தே இருக்குது. அதனால படிக்க காலேஜ் போக முடியல, எதுவும் பண்ண முடியல. அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பேருக்கு வெளியிலிருந்து பார்த்தா கணவன் மனைவி அங்கே பேசிக்கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஆயிடுச்சு 2 குழந்தை. அது காரணம் என்ன அப்படின்னு நான் பார்த்தது சொன்னேன்னா, தென்மேற்கு பெட்ரூம்ங்கிறதே கொடுக்கல. அந்த தென்மேற்கே 10 அடி தனி அடிக்கு தலைக்கு கட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு நான் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்குறேன்னா, தென்மேற்கில் ஒரு பெட்ரூம், அந்த கிச்சனை எடுத்துட்டு பெட்ரூமும், அதுக்கு அடுத்தது மேல் ஃப்ளோர்லையும் தென்மேற்குல பெட்ரூம் அடிஷ்னல் எக்ஸ்டெண்ட் பண்ண கொடுத்துருக்குறேன். அந்த பொண்ணுங்க அந்த குழந்தைகளுக்கு மனநல டாக்டர் பார்த்து டேப்லெட் போட வேண்டிய சூழ்நிலை இப்போதைக்கு இருந்தது. இப்போ என்ன, இந்த பெட்ரூம் எல்லாம் ஆல்டர் பண்ணி ஒரு பெரிய செலவு இல்லைங்க, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா செலவுலேயே அதை ஆல்டர் பண்ணுற மாதிரி அதுக்கு கொடுத்துட்டுனுங்க. மற்றதெல்லாமே வாஸ்து ஓகே. இந்த தென்மேற்கு மூலை அடிக்கும் தலைக்கு கட் பண்ணதே பிரச்சனைங்க. இப்போ ஆல்டர் பண்ணதுனால இப்போ அந்த குழந்தைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆகி அந்த குழந்தை இப்போ மேரேஜுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நான் நேரில் பார்த்த அனுபவம். இதே மாதிரிங்க ஒரு வீட்டில் வடகிழக்கு பகுதியில் மேல்நிலை தொட்டி, வடக்கு பார்த்த வீடு, வடகிழக்கு மூலையில் மேல்நிலை தொட்டி. அந்த வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம், அடிக்கடி உயிரிழப்பு, விபத்து இப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் அந்த வடகிழக்கு மூளை தண்ணி டேங்கை இடிக்குதுன்னு சொன்னோம். ஆனால் இடிக்கும் போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஏதாவது விபத்து, அந்த இடிக்கிற ஆளுக்கு ஒரு அடிவிடு அல்லது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜாக்கிரதையாக பார்த்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ஆனால் அது இடிக்கும் போது அவங்க மாமியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது மார்க்கெட்டுக்காக ஒரு 2 வீலரில் அவங்க தோட்டத்து வேலையாள் கூட வண்டியில் போயிருக்காங்க. அங்கே ஜேசிபி இடிக்குது. இப்படி போகும்போது அந்த எக்ஸெல் ஏனில் ஒரு ஆட்டோக்காரர் போனது பட்டுறது. அந்த அம்மாவுக்கு பின்னாடி தலையில் அடி, கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்து ஒரு 6 லட்ச ரூபா பில்லுங்க. இப்போ அவங்க நல்லாத்தான் இருக்கிறாங்க. அது அந்த ஒரு நல்லது பண்ணும்போது பண்ணுறதுக்கு இல்லாத தடுக்கிற விபத்து இப்படி எல்லாமே செய்யுது. ஒன்று, எப்போ ஒரு வீட்டில் தென்மேற்கு மூலையில் பாத்ரூம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறையா வீட்டில் பார்த்துருக்கலாம், தென்மேற்கு மூலையில் பாத்ரூம் போட்டிருக்காங்க.
அந்த பாத்ரூம் போட்டிருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் கொட்டி கிடக்கும். அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு வருமானத்துக்கு கொடுக்கும். அது எத்தனை நாளைக்கு கொடுக்கும்னா ஒரு 6 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு வரை கொடுக்கும். கொடுத்ததுக்கு பிற்பாடு ஒரு நாள் திடீர்னு உங்களை அட்ரஸ் இல்லாத பண்ணி விட்டுரு. அந்த தென்மேற்கு மூலை செப்டி டேங்க் போட்டிருக்கிறது. ஆனால் போன இடத்துல அங்கே இருக்குது, இது தப்பு எடுக்குன்னு சொன்னால் இல்லைங்க நாங்கள் நல்லாத்தே இருக்கிறோமே, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்போ வேலை செய்யுமோ உங்கள் ஜோதிட ரீதியாக டைம் கெடுறப்போ உங்களை அந்த இடத்துல இருந்து ஒன்று நட இல்லாத படுக்கைக்கு அல்லது வந்து ஆளையே இது பண்ணிடு, அல்லது வந்து தொழில் சொத்து டோட்டலாக அவுட் பண்ணி விட்டுருங்க. இதை செய்யுங்க. அதே வந்து குழந்தை இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்காது. தென்மேற்கு மூலையில் செப்டி டேங்க் இருந்தால் குழந்தை இல்லாத கல்யாணம் ஆனவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா குழந்தை நிச்சயமாக இருக்காது. இது சொல்லுங்க. ஆமாங்க, வடகிழக்கு மூலையில் மேல்நிலை தொட்டி வந்தாலும் நடக்கும் சொன்னேன். ஒன்று. ரெண்டாவது வந்து வடகிழக்கு மூலையில் படி கிட்ட வந்தால் ஒன்று உங்களை வந்து உயிர்னா நடை இல்லாத படுக்க வைக்கும். அப்படி இல்லை சொத்து போயிருங்க. அது எல்லாமே போகலை அப்படின்னா ஆள் உயிர் எடுத்துரும். இப்போ படி வந்துங்க வடகிழக்கு மூலையில் வந்துட்டா ஒன்று வாய் மூலையில் படி போடணும், அல்லது வந்து அக்னியில் படி கொண்டு போகணும். இப்போ இன்ஜினியர் கட்டுறதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு இப்போ வாய் மூலையில் படி வெளிப்படி போடணும்னா செவுத்தொட்டி மேற்க ஏறி வடக்கு திரும்பி கிழக்கு போகிற மாதிரி கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு அது தவறான படி. மேற்க ஏறி தெற்க திரும்பி கிழக்க போகணும், அதுதான் சரியான படி. இப்போ வந்து ஒரு 60 அடி நீளம் இருக்குதுன்னா படி சரியாக அமைக்க முடியும். அதே வந்து ஒரு 30 அடி பில்டிங்கில் நீங்கள் படி வெளிப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தவறத்தை ஏற்படுத்தும். ஆமாங்க, நீங்கள் வந்து அதனுங்க ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு போது இது வந்து உங்களை விடாது. அப்போ ஆமாம், நீங்கள் போய் அதை இடிக்கலாமான்னு போனால் ஒன்று அன்றைக்கி ஆள் வர மாட்டான், அல்லது அன்றைக்கி கரண்ட்டு கூட அன்றைக்கி சடனாக கூட போயிடும், ஆள் வருவாங்க எல்லாம் வருவாங்க. அல்லது ஏதாவது ஒரு சின்ன ரத்த காயத்தையாவது அந்த வேலை செய்கிற ஆளுக்காவது ஏற்படுத்தும். இதுதானுங்க. அதானுங்க, நம்ம அதுக்கு தகுந்த என்னவோ அதை பார்த்துக்கணுங்க. ஏதாவது வேற கேள்வி இருந்தால் கேளுங்க, இதை சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்க 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 சரிங்க. ம் அதானுங்க, அது அந்த வேலையை செய்யுங்க. சரி சரி. பணம் நல்லா இருந்திருக்குங்க, பணம் நல்லா இருந்திருக்குங்க. ஆ சரி சரி. அதானு, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை அப்படி பண்ணிடுங்க. அதே மாதிரிங்க தென்மேற்கு மூலையில் நிறைய பில்டிங்கையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இழுத்து கட்டியிருப்பாங்க. ஒரு 4 அடி இழுத்து அல்லது கம்பெனி எல்லாமே கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கிறது எல்லாமே சிறப்பு இருக்காதுங்க. நீங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் நான் ரோட்டில் போனால் ஒரு பில்டிங் வந்து பூசாத இப்படி பாலடைஞ்ச மாதிரிலாம் இருக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னு நின்று நான் ஒரு ஆய்வு எடுப்பணுங்க. அதை எடுத்து தான் நான் இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இப்போ தனியாக ஆஃபீஸ் போட்டு பார்க்குறது 5 வருஷமாங்க. உள்ளே போகும்போது அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிட முடியுங்க. ஜலமூலையில் இழுத்திருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு முட்டி வலி வருங்களே, அப்படி யாராவது இருக்குதுங்களா? இல்லை இல்லைங்க, அப்படி அதானே, அப்படி இழுத்திருந்தால் அந்த வீட்டில் வடகிழக்கு இழுத்து நீங்கள் கட்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு முட்டி வலி வந்தே தீரும். ஆமாங்க, நீங்கள் எதுவுமே வந்துங்க சதுரம் செவமாக கட்டுங்க. இப்போ வந்து நீங்கள் போர்ட்டிகோ இழுக்கிறீங்களா, போர்ட்டிகோ வந்து ஒரு 10 அடி அளவுக்கு இழுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே சூரிய வெளிச்சமே வராத வடக்கு கிழக்க அடைச்சிட்றாங்க. அப்படி செய்யக்கூடாது. எப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கனாலுமே அந்த வீட்டுக்குள்ளே லைட்டு போடாத, லைட்டு போட்ட மாதிரி இருக்கணும் வெளிச்சம். அப்போ தான் உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
இப்போ உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லைனாவே நீங்கள் பார்க்குற வேலை சரியாக பார்ப்பீங்க. நீங்கள் காலையில் வீட்டிலேருந்து சண்டை கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அன்றைக்கி ஆஃபீஸ் போய் ஒரு வேலையுமே நடக்காது. இதை தெளிவாக நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக நம்ம உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருந்தால் தான் நம்ம போகிற தொழில் எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க. இப்படி வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆமாங்க. ஆமாங்க. எல்லா பக்கமே நிறையா பக்கம் இப்போ 4 ரோடு சங்ஷன் அப்படிங்கும்போது 4 கார்னர் சைட்டு. அது வந்து இது ரோடு குத்தல், அது ரோடு குத்தல் அப்படிங்கிறாங்க. அப்படி ரோடு குத்தல்ங்கிறது அது கிடையாதுங்க. 4 சைட்டில் நீங்கள் எந்த சைட்டு வேணாலும் நீங்கள் வாங்கலாமா. ஆனால் நிறைய இன்னைக்கு வாசத்தில் வந்து சொல்லி நிறைய வீட்டையே விற்றுட்டு கூட போயிருக்காங்க. இந்த திருப்பூருக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்குதுங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் 4 ரோடு அப்படின்னா 4 கார்னர் இருக்கிற சைட்டு உங்களுக்கு மேற்கு திசை உங்களுக்கு எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த திசையை பொறுத்து நீங்கள் வாங்கலாமா ஒழிஞ்சு அது ரோடு குத்தல் வரும் அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னாலும் 4 ரோடு வந்ததே தீருங்க. அப்போ அந்த 4 ரோட்டில் அந்த சைட்டு 2 சைட்டை வாங்கக்கூடாதுன்னு எப்படி நடக்குங்க? இப்போ என்னென்னா இயல்பாக தெற்கு மேற்குங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக வாங்குவாங்க. அதுதான் இயல்பாக ஒழிஞ்சு வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அது ஜலமூலையில் இணைய பொறுத்தளவுக்குங்க ரோடு குத்தல் அப்படின்னா எந்த மூலையில் வந்தால் ரோடு குத்தல் தான். ஆமாங்க. ஜலமூலையில் வந்தால் என்ன அப்படின்னா ஜலமூலை குத்தல் நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இப்போ ஜலமூலையிலையோ அல்லது அக்னியில் இப்படி ரோடு குத்தல் வந்தால் உங்களுக்கு இடம் அகலமான ஒரு 50 அடி அகலம் அப்படி இருக்குதுன்னா 40 அடியில் பில்டிங் கட்டிட்டு 10 அடி ஓப்பனாக விடலாம். ஓப்பன் கார் பார்க்கிங் இப்படி. ஆமாம். அந்த 10 அடி நீங்கள் என்ன ரோடு குத்தல் வருதோ அந்த அளவுக்கு ஓப்பன் விடலாம். அல்லது கார் பார்க்கிங் அதில் ஓப்பன் கார் பார்க்கிங் வச்சுக்கலாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் செட்டு கூட போடலாம். ஆனால் அது வந்து வீடு அதில் வராத வெறும் காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் செட்டு போட்டு கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆமாங்க. அதே மாதிரி பாத்ரூம் டாய்லெட்லாம் வரலாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இப்போ இதே டி சங்ஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வந்து நேர் ரோடு வந்து டி இப்படி 2ஆக பிரிகி அதுக்கு நேர் ஏற்ற மாதிரி இருக்கு. அப்படி இருந்தால் இப்போ ரோடு ஒரு சின்ன ரோடு ஒரு 20 அடி ரோடு வருது அப்படின்னா அந்த பில்டிங் ஒரு 60 அடி அகலம் இருக்குது அப்படின்னா 20 அடிக்கு சென்ட்ரல் நீங்கள் படி பாத்ரூம் போட்டுட்டு இந்த கடையை கட்டி வாடகை கொடுக்கலாம். அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. சென்ட்ரல் படியும் இது பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து இயல்பானதுங்க. அது இன்னைக்கு வந்து படி தப்பாக போச்சுன்னா ஒரு லைட்டு வச்சுங்க, ஒரு காந்தக்கல் இருக்குது அந்த கல்லை வச்சோம்னா வாஸ்து ரெடி ஆயிரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே தவறான விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு தப்பு இருந்தால் அதை இடித்து அது என்ன சரியான இடத்துக்கு மாற்றணுமோ அங்கே மாற்றுறத சரியானதுங்க. ஆமாங்க ஆமாங்க. அதான் ஒரு வீட்டில் ஒரு ஆண்கள் வந்து பெண்களை மீறி எதுவுமே பேச முடியாது. அப்படி இருக்கிற வீட்டில் பாருங்கள் வடகிழக்கு பகுதி கம்பல்சரி தவறு இருக்கும். அடிக்கடி ஒரு பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்களுக்கு இது 2 பெண்களுக்கு உண்டான பகுதி. தென்மேற்கும் வடகிழக்கு ஆண்களுக்கு உண்டான பகுதி. இதே குழந்தைகளுக்கு வந்து கிழக்கு பகுதி வடக்கு பகுதி அந்த குழந்தை கூந்து படித்தா அது சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி செப்டி டேங்க் ஜலமூலையில் இருக்குங்க. அப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்காது. இல்லாத திருமணம் ஆகாதவங்க இருந்தால் ஆகாது. உடல் ரீதி அல்லது உயிர் ரீதியாக பிரச்சனையே அது ஆண்களுக்கு கொடுத்து தீருங்க. தென்கிழக்கில் இருக்கிறது வந்துங்க ஒரு காம்பவுண்ட் செவத்தில் டச் ஆகாத பழைய வீட்டிலலாம் இருக்கும். இப்போதைக்கு அனைத்து பேருமே வாய் மூலதான் சிறப்பாக இருக்குதுங்க. ஆமாம். தென்கிழக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு நிறைய தொந்தரவு கொடுக்குதுங்க. அதே வடகிழக்கில் கிச்சன் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேரளாவில் போயிருக்கீங்களா? கேரளாவில் பார்த்துருக்கீங்களா? வடகிழக்கில் தான் கிச்சன் இருக்கு. அப்படி கிச்சன் இருந்தால் என்ன பண்ணோம்னா ஒன்று நீங்கள் அந்த ஊரில் இருக்கலாம் அல்லது வெளியூர் போயிடலாம். இங்கே இருக்க முடியாத ஆண்கள் அப்படி இருந்தால் இல்லை ஆள் இல்லை. அந்த வீட்டில் பாருங்கள் ஆண்கள் ஒன்றும் ஃபாரின்ல தான் இருப்பாங்க. ஆமாங்க. வடகிழக்கு இருந்தால் இப்படிங்க. மறுபடியும் இதே ஆந்திராவெல்லாம் போயிட்டிங்கன்னா நாம் இங்கே பூஜை ரூம்பை வந்து வடக்கு கிழக்கு வச்சு சாமி கும்பிட்றோம். வடக்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து. ஆந்திரா போயிட்டிங்கன்னா மேற்கு பார்த்து. இப்போ அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. இப்போ நிறையா
நம்ம கிழக்கு பார்த்து பூஜை ரொம்ப மேற்கு பார்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வந்துக்கிட்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாள் தான் அது எப்படி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அது சக்ஸஸ்ங்கிறது தெரியுங்க. ஏனுங்க இல்லை, இது வரைக்கும் அங்கே அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க வாஸ்து வேற மாதிரி இருக்குது. இங்கே இது வரைக்கும் நாம் இப்படி தான் போயிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, இப்போ அபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கட்டுறவங்க சரியான வாஸ்து பார்த்து கட்டினாங்கன்னா கட்டிடலாங்க. ஆமாம், ஆனால் அதை கட்டி முடிச்சு முற்பாடு ஆல்டர் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒரு வாஸ்து கூப்பிட்டுருந்தாங்க, இங்கே சென்னையில் தானுங்க அபார்ட்மெண்ட்டு. அவங்க என்ன நினச்சி வாங்கியிருக்காங்கன்னா, குபேர மூலை அந்த அபார்ட்மெண்ட்டில் 2வது ஃப்ளோர் வாங்கியிருக்காங்க. குபேர மூலை நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு வாங்கிட்டாங்க. வாங்கி கிரைமெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு முற்பாடு அந்த வீட்டில் அவங்கனால இருக்க முடியல. கூப்பிட்டாங்க, போய் பார்த்தேன். வடக்கு பார்த்த வீடு, ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு குபேர மூலையில் இருக்குது. அதில் வந்து மேவர் சைடு ஃபுல்லாகவே ஒரு போர்ட்டிகோ, வெளியில் பார்க்குற மாதிரி போர்ட்டிகோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி தெம்பர் சைடு, மேவரம் தெம்பர் 2 சைடுமே அவுட்டுங்க, 2மே ஓப்பன். குபேர மூலையில் பெட்ரூம்பு, வாஸ்து பிரகாரம் கிச்சன் அக்னியில் கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து வாய் மூலையில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்ரூம்பு கிழக்கு பகுதியில் கொடுத்துட்டு அட்டேச் வந்து வடகிழக்கில் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துட்டாங்க. வடகிழக்கில் பாத்ரூம் டாய்லெட்டு. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை. படிப்பு ரீதியாக அவங்க மனைவி இவங்க அந்த குழந்தைய 2 பேர் அங்கே போயிட்டாங்க. இப்போ அவர் தனி இருக்கிறாரு. என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் தனி இருக்கிறது சரி, இதே வந்து குடும்பத்தோடு இங்கே இருந்தால் உடல் ரீதி உயிர் ரீதி பிரச்சனை ஏற்படுத்து. இப்போ நீங்கள் தனிமையில் இருக்கிறனால தப்பு இல்லை, நீங்கள் நாளைக்கு நல்ல ஒரு இடம் பாருங்கள், இதை சேல்ஸ் பண்ணிடுங்க, அதை ஆல்டர் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அவங்க போன உடனே பிரிவு கொடுத்துருச்சுங்க. பிரிவு கொடுத்தது நல்லது, அவங்க டைம் நல்லா இருக்கிறனால பிரிவு கொடுத்துருச்சு, இல்லைன்னா உடல் ரீதியாக பிரச்சனை கொடுத்துருக்குங்க. இப்படி இது எல்லாமே மெயினாக அபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்குங்க வடக்கு பகுதி கிழக்கு பகுதியில் நீங்கள் வாங்கலாம். குபேர மூலையில் நம்மளுக்கு வேணும்னு நினச்சி போகிறது தப்பு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டிங்கனாலுமே எந்த பில்டிங் போய் பிடிச்சிங்கனாலும் வடகிழக்கு பில்டிங்கு பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு நல்ல இதாக இருக்குங்க. வடகிழக்கு கார்னர் கிடச்சிதுன்னா நிறையா போய் குபேர மூலையத்தை பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கிறது கூட வடகிழக்கு பகுதியை பிடிச்சி பாருங்கள். அதே சென்டர் படி வருது அப்படின்னா படிக்க அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறத பிடிங்க. அதே இன்னொன்று வந்து கீழே சுத்துப்படியாட்ட அப்படி அந்த பழைய காலத்தில் தென்மேற்கில் படி கொடுத்து அதுக்கு அடுத்து ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறத நீங்கள் படிக்க அடுத்து பிடிச்சிடக்கூடாது. அது ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. அது பார்த்து நம்மளுக்கு பின்னாடி குழி வர்ற மாதிரி படி வருங்க. அப்படி இருக்கிற ஆஃபீஸ் பிடிக்கக்கூடாது. என்னங்க, எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பேர் ராமசாமிங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9842380731. மிக அற்புதமாக நடைமுறைக்கு ஏற்றார் போன்று வாஸ்துவை பற்றி பேசிய அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு பாலமுருகேசன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.